வீட்டில் கூட என்ன பண்ணாங்க மேம், ஒரு தோசை சுட்டு போட்டாங்க, என்னால் சாப்பிட முடியலன்னு அப்படியே விட்டேன். விட்டது உடனே அவங்க தட்டில் தான் அன்றைக்கி போட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா மேம், நான் அன்றைக்கி என்ன பண்ணேன், எதுக்கிட்ட இப்படி பண்ணேன், நான் அன்றைக்கி நைட்டு இவங்களை அடிச்சிடறேன் அடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க தொடர்பு இருந்தாங்கன்றது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்போலாம் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரு அண்ணனா ஒரு அப்பா தான் மேடம் நான் இவரு நினைச்சேன். தப்பா நான் நினைக்கல மேடம், தப்பா சொல்லல. நானே கூட்டிட்டு போவேன், அவர் கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாரு. நான் கூட்டிட்டு போவேன் பாலருக்குள்ள. சபாஷ். ஆண்டவன் படைச்சான், எதுக்கு கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்க பிரிக்கிறவங்க சைலண்டாவெல்லாம் கதவெல்லாம் சாத்தி விட்டு எங்களை உள்ள விட்டு போயிட்டாங்க, ஜாதி பாக்குறவங்க. அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு தட்டுல சாப்பாடு போது, எனக்கு இலையில சாப்பாடு. இங்க வந்தது என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் தான் ப்ராப்ளம் ஆனாலும் அவன் கூட எல்லாம் போய் இருக்கிற மாதிரிலாம் இல்ல மேடம். நான் ஒரு நிமிஷமா நான் அவர்கிட்ட கேட்க, அவன் கிட்ட கேட்டாலும் அதே முடிவு தான். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசல, நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் நீ பேசுறது சொல்ல இரு, அவங்க கேட்கறேன். சொல்லுங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். தெரியுமா அவ கேக்கல. நான் என்ன சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கு தெரியாது நீங்கன்றீங்கல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுக்கு உங்க வீட்டுக்கு? அப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அக்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருந்தாங்க. ஆமா மேடம். குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. அடுத்த நாள் தான் இலையில சாப்பாடு போட்டாங்களா? ஜாதிக்கு தான். இவங்க வீட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? சாப்பிட்டு வயிறெல்லாம் எரியுதுன்னு சொன்னாங்க மேடம். இலையில வந்து தட்டுல காரம் சாப்பிடுவான்னு சொல்லி போட்டு தயிர் சாதம் போட்டு பிசிங்க தான் தந்தாங்க. அது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. நல்லா சாப்பிட மாட்டேன்ட்டு நீங்க சொல்லுங்க மேடம். அவன் டென்ஷன்ல இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதே டென்ஷன் தான் அவரும் இருக்காருப்பா. 6 வருஷம் அவங்க லவ் பண்ணிருக்காங்க. அவன் டென்ஷன்ல இருக்கனால அவன் நல்லவன் ஒண்ணும் கிடையாது. இந்த 8 குழந்தை உருவாகிறதுக்கு காரணம் தெரியாது மேடம். அப்ப தெரியாது மேடம், புரியுதா? அதுக்கு தெரியாம தான் 8 குழந்தை உருவாச்சு. ஆமா மேடம். சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன்